உள்ள உருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே, உள்ள உருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே, அள்ளி அணைத்திடவே அள்ளி அணைத்திடவே அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா முருகா உள்ள உருகுதையா. திருமண கோலத்துடன் திருவுருவாய்
திருபுரம் எரி செய்த அருள் சிவதவபாலா திருபுரம் திருபுரம் எரி செய்த அருள் சிவதவபாலா திருபுரம் திருவடி பணிந்தேன் திருவுள்ளம் வேறையகாதா திருவடி பணிந்தேன் திருவுள்ளம் வேறையகாதா திருவடி பணிந்தேன் திருவுள்ளம் வேறையகாதா திருத்தணி மலை மீது திருமண கோலத்துடன் திருவுருவாய் நின்ற திரு முருகா 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 திருவடி நினைந்தே உன் திருமலை ஏறி வந்தார் திருவடி நினைந்தே திருமலை ஏறி வந்தார் தீராத இணைகளை தீர்க்கும் கண்டார் தீராத இணைகளை தீர்க்கும் கண்டார் திருவடி நினைந்தே உன் திருமலை ஏறி வந்தார் தீராத இணைகளை தீர்க்கும் கண்டார் திருப்புகழ் படிப்பவர் சிந்தையிலே நிறைந்து திருப்புகழ் படிப்பவர் சிந்தையிலே நிறைந்து திருவருள் புரிந்திடும் பாடலீசன் குமரா திருவருள் புரிந்திடும் பாடலீசன் குமரன் திருத்தணி மலை மீது திருவன கோலத்துடன் திருவுருவாய் வந்து திரு முருகா 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 வரும் துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் செல்வம் கதித்தோங்கும் தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமரருள் கந்த சஷ்டி கவசம் தன்னை என்ன ஒரேடியா சஷ்டி கவசம்லாம் தங்கம் பரிவாரில் உங்களை ஆட் பண்ணியிருக்கானா? ஆமா. சரி, தைப்பூசம் சரவண பவனார் இஷ்டர் புதவும் செங்கதிர் வேலோன் கண்மை சதங்கை கீதம் பாட கிண்கிணி ஆட மையல் நடனம் செய்யும். சரி, ஃபுல்லாக இப்போ வேண்டாம். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ தைப்பூசம் வந்து டெடிகேட் பண்ணுறா ராஜமாதா ஃபேமிலி ஒரு நாள் ஃபுல்லாக. சரி, இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறேன்? நான் என்ன சொல்ல போகிறேன், அரை சொல்லுவேன். அப்புறம் அதுக்கும் மேலே நல்லா நடக்கணும். எல்லாரும் போய் முருகனோட அருளை வேண்ட அளவுக்கு வேண்டி பெற்றுட்டு வாங்க. எல்லாம் நல்லபடியாக. நீங்கள் ஒன்றும் புதுசாக ஒன்றும் பண்ணலையே, எல்லாம் ஒவ்வொன்று பண்ணுறது தானே, உங்களுக்கு பழக்கம் தானே. அவ்வளோதானே. வேற என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. ஏதாவது அருள்வாக்கு ஏதாவது வேணுமா? முருகா முருகா சேவர் கூடியோனி செந்தமிழ் காவலனே மயில் வாகனனே வீரத்தமிழனே தமிழ் கடவுளே எங்களை காத்தருளி உனக்காக என்ன வேணுமானும் நான் செய்கிறேன், என் மக்களும் செய்வார்கள். தர்மமும் காத்திருக்க நீ வந்து பிறந்தாய், மயிலேறி வந்தாய், ஞானப்பழத்துக்கு போய் சண்டை போட்டு இன்று பழனியில் ஆண்டவனாய் நிற்கிறாய். பல மலைகளில் நீயும் மீண்டும் மீண்டும் நின்று பல அவதாரங்களை செய்திருக்கிறாய். உன்னை வேண்டவே இந்த தைப்பூச நன்னாளை நாங்கள் கொண்டாடுகிறோம். என் தாயின் சார்பாக உனக்காக நான் சமர்ப்பிக்கிறேன். நன்றி. எனக்கு ஒன்றும் புரியவில்லையப்பா. எங்களை சுற்றால் உலகத்தை சுற்றுவதாக அர்த்தமா என்று கேட்டால்
குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். தெய்வ யானை திருமணமாம் திருப்பரங்குன்றம், தெய்வ யானை திருமணமாம் திருப்பரங்குன்றம். தெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம், தெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம். தங்க வைர பவழமுத்து தவழும் தேவானை, தங்க வைர பவழமுத்து தவழும் தேவானை. தாங்கிக் கொண்டாள் முருகப் பெருமானை, தாங்கிக் கொண்டாள் முருகப் பெருமானை, முருகப் பெருமானை. உருகி செல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை. உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை. வேல் முருகா வெற்றி வேல் முருகா, வேல் முருகா வெற்றி வேல் முருகா. சந்தனம் பூசுங்கள், குங்குமம் சூடுங்கள், தைப்பூசம் வாருங்கள், நடப்பதை பாருங்கள் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணும். என்னன்னா தைப்பூசம் வந்து கிட்டத்தட்ட என்னோட பிறந்த வீடு 18 வருஷம் அந்த குட்டி முருகனோட இருந்துட்டு அப்புறம் தானே நாங்கெல்லாம் ஒரு இடமா பிரிஞ்சோம் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா. அதனால இந்த வருஷம் இந்த தைப்பூசம் வருது, இன்னும் பிறந்த வீட்டுக்கு வந்து நம்ம குழந்தைய நம்ம பாக்குற மாதிரி அது ஒரு ஃபீலிங். என்னெல்லாம் நாங்க என்ஜாய் பண்ணிருக்கோம். அந்த பால் அபிஷேகம், தீர்த்தம், அந்த பஞ்சாமிர்தம், அதுக்கு சண்டை போடுறது, இன்னும் அது வந்து அவ்வளோ ஒரு இன்டிமேசினால அந்த மாதிரி அந்த சாமி முருகர் வந்து அவ்வளோ க்ளோஸ் டு மை ஹார்ட். அப்புறம் புகுந்த வீடுங்கிறது எனக்கு பிறந்த வீடு புகுந்த வீடு ரெண்டும் ஒன்னா ஆகுறதுனால இந்த தைப்பூசமும் பங்குனி உத்திரமும் ஐ ஆல்வேஸ் திங்க் இட் இஸ் லைக் 2 eyes for me. அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் இதெல்லாமே நல்லா நடக்கணும். இன்னும் நிறைய வருஷம் இருந்து இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும்.
வேற என்ன சொல்றது, முருகர், எனக்கு எல்லாமே முருகர் தான். அவரை நான் எந்த காரணத்துக்காகவும் என்னால மறக்க முடியாது. அவர் என்னோடய வாழ்ந்துட்டு இருக்காரு, அவர் என்னோடய இருக்காரு. தேங்க்யூ சோ மச். முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா. வேல் முருகனுக்கு அரோகரா, வேல் முருகனுக்கு அரோகரா, வேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பாட்டை அம்மா எல்லா கச்சேரியிலையும் பாடுவாள். குலதெய்வமே உன்னை கொண்டாடினேன், எனது குறை தீர்க்கும் வடிவேலனே குரு பரனே. குலதெய்வமே உன்னை கொண்டாடினேன், பல நாளும் தென்பழனி மலை மீதில் விளையாடும் அலங்காரனே வெந்நீர் அபிஷேகமே. அலங்காரமே வெந்நீர் அபிஷேகமே, எனது குலதெய்வமே உன்னை கொண்டாடினேன். பழுத்த உன்னிலை கண்டு பரமனும் பணி கண்டு பார்த்து பார்த்து மகிழ்ந்து பழம் நீ என்றார் பரிந்து கழல் காட்டி எந்நாளும் காண்பவர் கருள் காட்டி எழில் காட்டி நின்றாய் என் தாய் கந்தா. எனது எழில் காட்டி நின்றாய் என் தாய் கந்தா. எனது குலதெய்வமே உன்னை கொண்டாடினேன், எனது குறை தீர்க்கும் வடிவேலனே குரு பரனே. குலதெய்வமே உன்னை கொண்டாடினேன். முருகன் எப்படி அவதரித்தார், தைப்பூசம் எப்படி வந்தது அப்படின்ட்டு. சூரபத்மன்னு ஒரு அசுரன், சகல லோகங்களையும் அவன் ஆளணுன்ட்டு பேராசப்பட்டு சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்கிறான். அந்த தவத்தின் பலனால அவனுக்கு சிவபெருமான் காட்சி அளித்தார். அழிச்சிட்டு அவன் பல வரங்கள் கேட்டான். அதில் முக்கியமாக 1-2 சொல்கிறேன் நான். ஒரு 108 யுகம் உயிர் வாழணும், 1008 அண்டம் அரசாழணும், சாகா வரம் வேண்டும், இப்படியெல்லாம் கேட்குறான். சிவபெருமான் எல்லாத்தையும் அள்ளி 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 கொடுக்குறார். ஆனால் ஒன்று பிடிச்சிக்கிறார், எப்பா எல்லாமே தர முடியும், ஆனால் சாகா வரம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு. அப்போ இவனோட புத்தி கூர்மையால் இவன் என்ன பண்ணுறான்னா சிவன்கிட்ட சொல்கிறான், ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளை மூலியமாக எனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு. எப்படி? ஒரு பெண்ணோட வயிற்றிலிருந்து பிறக்காத ஒரு பிள்ளை மூலியமா எனக்கு மரணம் நேர்ந்தா பரவாயில்ல அப்படின்னு கேட்குறான். நம்மால் என்ன பண்ணாரு சிவபெருமான், உடனே ஓகே எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்துட்டார். இந்த வரத்தெல்லாம் வாங்கிட்டு அவன் சும்மா இருப்பானா? இந்த பலனெல்லாம் யூஸ் பண்ணணுன்ட்டு தன்னை போன்ற பெரிய அசுரர்கள் நிறைய பேரை உருவாக்கி விட்டுட்டான். உருவாக்கி விட்டு அண்ட சராசரங்களையும் ஆள ஆரம்பிச்சிட்டான். இந்த ஆள ஆரம்பிச்ச உடனே அவனுக்கு அகம்பாவம் இன்னும் ஜாஸ்தி வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சான், தேவர்கள் மேலேயே கை வைக்க ஆரம்பிச்சிட்டான். தேவர்கள், முனிவர்கள், இந்திரன் இவங்களெல்லாம் படாத பாடுபட்டு கொடுமைப்படுத்தி ஜெயிலில் போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தினான். இதனுடைய கஷ்டம் தாங்க முடியாம தேவர்களும் முனிவர்களும் இந்திரனும் என்ன பண்ணா, நேரா சிவபெருமான் காலடியில போய் பொதுக்குன்னு விழுந்துட்டா. அப்பா சாமி, நீ தான்ப்பா எங்களை காப்பாற்றணும், உன்னை தவிர எங்களுக்கு வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் விழுந்த உடனே சிவபெருமான் என்ன பண்றார், தன்னோட நெற்றிக்கண்லேருந்து 6 தீப்பொறிகளை அக்னி தேவன் கையில கொடுக்குறார். கொடுத்துட்டு இதை எடுத்துன்னு போங்கோ, ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி கிளம்புங்க அப்படின்னுடுறார். அக்னி தேவனும் வாயு தேவனும் என்ன பண்றா, இதை எடுத்துன்னு போயிட்டே இருக்கும்போது அவளால் அந்த சூடு தாங்க முடியல, அப்படியே கங்கையில விட்டுடுறா. கங்கையில விட்ட அந்த தீப்பொறி என்ன ஆறுது, நேரா சரவண பொய்கையில போய் சேர்ந்து
தாமரைப்பூவை தொட்ட உடனே என்ன ஆச்சு? அந்த 6 தீப்பொறிகளும் 6 ஆண் குழந்தைகளாக அவதரித்தது. குழந்தைங்கள் 6 அவதரிச்ச உடனே என்ன ஆச்சு? கார்த்திகை பெண்கள் 6 பேர் தாயா அங்க வரா, வந்து இந்த குழந்தைகளை பார்த்துக்கிறா. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே பார்வதி தேவி என்ன பண்றா? அங்கிருந்து வரா எங்க சரவண பொய்கைக்கு வந்துட்டு அந்த குழந்தைய பார்த்த உடனே ஆசைப்பட்டு பாசப்பட்டு அப்படியே தன்னோட மார்போட சேர்ந்து 6 குழந்தைகளையும் அணைச்சிக்கிட்டா. அணைச்சு அடுத்த செகண்ட்ல என்ன ஆச்சு? 6 குழந்தைகளும் ஒரு உருவமா மாறி 6 தலைகளோட நின்றது. அப்போதான் ஆறுமுகன் அப்படின்ற பேரும் முருகா என்ற பேரும் வந்தது. இந்த குழந்தை எதுக்காக அவதரிக்கப்பட்டது? இந்த சூரபத்மனான அசுரனை அழிக்கிறதுக்காக. ஸோ அது என்ன ஆச்சு? நம்மளோட திருச்செந்தூர்ல சூர சம்ஹாரம் நடந்தது இல்லையா, அது முருகப்பெருமான் பண்ணது. அந்த ஒரு நிகழ்வுக்காகவே முருகனை படைக்கப்பட்டார்கள், முருகன் அவதரிக்கப்பட்டான். இதுதான் சின்ன கதை. எனக்கு தெரிஞ்ச கதையை நான் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது தப்பு குறைகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் லிஸ்னிங். தேங்க்யூ.